அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பொதுவாக சிம்பிளாக பார்ப்போம். யோக ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம யோகமாக இருக்கணும், நம்மளுக்கு எல்லா யோகங்களும் நடக்கணும், நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோகமாக தான் நடக்கணும், நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும். அதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா லக்காகவே அந்த லக்கு நம்மளுக்கு எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும், நம்மளுக்கு அதிர்ஷ்டமாகவே எல்லாமே நடக்கணும். இதன் மூலயமா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோ மனுஷனுக்கும் இது அந்த நினப்பில் தான் இருப்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்துருதா, இந்த மாதிரி எல்லாருக்கும் நடந்துருதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னாக்கா வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்களே. வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க நினைக்கிறது அவங்களுக்கு நடந்துருச்சுனாக்கா எல்லாருமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது, முக்கியமாக மன அழுத்தம் கிடையாது. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இருக்குது. அதனால் எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவங்களோட நினப்பு சந்தோஷமாக வாழணும், யோகமாக இருக்கணும், அதிர்ஷ்டமாக இருக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடந்துடுறதில்ல. ஆக மொத்தம் எந்த ஒரு ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் பார்த்தவர்னா அவங்க அந்த ஜாதகர் யோகமாக வாழ்வாங்களா, அவங்களுக்கு யோகங்கள்லாம் இருக்குதா, அதிர்ஷ்டம் இருக்குதா, சந்தோஷமாக வாழ்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. எந்த ஒரு ஜோதிடராக இருந்தாலும் பார்த்தவொன்னே எந்த ஒரு ஜாதகத்தையும் இது யோகமான ஜாதகமா இல்லை கஷ்டப்படுற ஜாதகமா அப்படின்ட்டு ஈஸியாக இது கண்டுபிடிச்சிடலாம். ஆக மொத்தம் எந்த ஒரு ஜாதகத்துலேயும் அதிக சுபத்துவமாக இருக்கிற கிரகம் அல்லது அதிக வலுவோடு இருக்கின்ற கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் எண்ணங்களும் அந்த கிரகத்தின் சிந்தனைகளும் அந்த கிரகத்தின் செயல்பாடுகளும் அந்த கிரகத்தின் தொழில்களும் அமையும். அந்த கிரகம் தான் வழி நடத்தும். லக்னாதிபதி தான் மெயின், லக்னாதிபதி மூலியமாக தான் எல்லாமே. பட் இருந்தாலும் அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தோட தொழில்கள், எண்ணங்கள், சிந்தனை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அமையும். லக்னாதிபதின்றது நம்ம அது மெயின். பட் இருந்தாலும் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்குதோ, அதிக வலுவோடு இருக்குதோ அந்த கிரகத்தோட யோகங்கள் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக நடக்கும். அப்போ அந்த நல்ல விதமாக நடக்கணும், யோகமாக இருக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கின்றது, முதன்மையாக தீர்மானிக்கின்றது எந்த ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் தரமான யோகத்தை தீர்மானிப்பது எந்த ஸ்தானங்கள் அப்படின்னா 1, 5, 9. 1, 5, 9. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லக்னம் வச்சுங்க, மேஷ லக்னம்னு வச்சுங்க, இல்லை கும்ப லக்னம், ஏதோ ஒரு லக்னம். அப்போ 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள் வலுவாக இருக்கணும். 1, 5, 9. 1ன்றது லக்னம், 5ன்றது பூர்வ புண்ணியம், அடுத்தது 9 பாக்கியம், பாக்கியஸ்தானம். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம், இது லக்னம். அப்போ இது 3 பேருமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டு அதிபதிகள், திரிகோணாதிபதிகள் 3 பேருமே பார்த்திங்கன்னா நண்பர்களாக தான் இருப்பாங்க, பகைவர்களாக இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே செவ்வாய் லக்னாதிபதி, இவர் சிறுங்கோணாதிபதி. சிறுங்கோணம்னு என்னது, முதல் கோணம், இது 2ஆம் கோணம். அப்போ இது சிறுங்கோணம் அப்படின்னாக்கா இவர் சூரியன், அந்த வீட்டு அதிபதி சூரியன். பெருங்கோணாதிபதி பார்த்திங்கனாக்கா குரு. அப்போ சிறுங்கோணாதிபதி சூரியன், பெருங்கோணாதிபதி குரு.
செவ்வாய் லக்னாதிபதி, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான். அதே மாதிரி ரிஷப லக்னம் சுக்கிரன், இது 5ஆம் இடம், இவர் புதன். இவர் பார்த்தீங்கன்னாக்கா 5, 6, 7, 8, 9 சனி. இவங்க 3 பேரும் சுக்கிரன் புதன் சனி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்கள். இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பகைவர்கள் இல்லை. ஆக மொத்தம் இந்த மாதிரி தான் எல்லா லக்னத்துக்கும். இந்த லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன், 5ஆம் அதிபதி யார் சுக்கிரன், 9ஆம் அதிபதி சனி. இப்போ புரிஞ்சுக்கிறீங்களா? அப்போ புதன் சுக்கிரன் சனி இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டு. ஆக மொத்தம் இவங்க பகைவர்களாக வரமாட்டாங்க. பார்த்தீங்கன்னா இது முதல் தரமான யோகம். இந்த ஸ்தானங்கள் வலுவாக இருந்து அந்த அதிபதிகள், அந்த ஸ்தானாதிபதிகள், திரிகோணாதிபதிகள் வந்து வலுவாக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது முதல் தரமான யோகம். ஃபார் எக்ஸாம்பிள் கும்பலக்னம் வச்சுங்க. கும்பலக்னம் இது 5, 9, இவர் சனி, லக்னாதிபதி சனி, இவர் புதன், சிறுங்கோணாதிபதி புதன், பெருங்கோணாதிபதி சுக்கிரன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து சிறுங்கோணாதிபதி, பெருங்கோணாதிபதி சுக்கிரன். அப்போ கும்பலக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வராரு புதன், கும்பலக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வராரு. அதே மாதிரி சுக்கிரன் வந்து பாதகாதிபதியாக வராரு. அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம இங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஸ்தானம் திரிகோணம், அந்த திரிகோணத்தில் அந்த ஸ்தானங்கள் வந்து வலுவாக இருக்கணும், அதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்தானாதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா நண்பர்களாக இல்லையா, இதை பற்றி தான் பேசுகிறோம். மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு ட்ராக்கில் நம்ம பேசணும். பட் நம்ம வந்து இப்போ இவங்க 3 பேரும் நண்பர்களா இல்லையா பகைவர்களா அப்படின்றது நம்ம பேசுகிறோம். அது புரிஞ்சுக்கிங்க. சரி, இது வந்து முதல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டர் கூட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மாறாது. இந்த 3 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கும்ப லக்னமாக ஏதோ ஒரு லக்னம், ரிஷப் லக்னம்னே வச்சுங்க. ரிஷப லக்னம் புதன், இங்கே சனி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தானத்தில் வந்து 5, 9 இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்றப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது, குழந்தை இருக்குது, தெய்வ வழிபாடு இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள், காதல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே குழந்தை இருக்குது, இங்கே அப்பஸ்தானம் இருக்குது. மற்றபடி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே இங்கே வரும். மொத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாகவே கேரக்டர் வரும். குணங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரியும் வரும். பலன்களும் அதே மாதிரியே வரும். அதே மாதிரி அந்த தத்துவம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இல்லை, அதே மாதிரி தான் வரும். கிட்டத்தட்டலாம் இல்லை, கரெக்டாகவே அதே மாதிரி தான் வரும். இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கும்ப லக்னம்னு வச்சுங்க. இங்கே இது என்ன ராசி, காற்று. அதே மாதிரி இங்கே இந்த சொல்லுவோம் இல்லைங்களா, எது நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த ராசிங்களில் என்னென்ன கேரக்டர் குணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த இடத்துல கும்பத்துக்கு வந்து காற்று. அப்போ 5ஆம் இடம், அடுத்தது 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல இங்கே காற்று, இங்கேயும் பாருங்க. இப்போ இங்கேருந்து எடுத்தோம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு மேஷம். அப்போ முதலாவது வீடு மேஷம் அப்படின்னாவே அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நெருப்பு, நிலம், காற்று வந்துருச்சுங்களா. காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று வந்துருச்சுங்களா. காற்று. அப்போ 9ஆம் இடம் காற்று, ஒன்றாம் இடமும் காற்று,
5ஆம் இடமும் காட்டுரு. அப்போ லக்னம், சிறுங்கோணம், பெருங்கோணம். இது இப்போ 1, 5, 9 இது இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி வரும். இந்த தத்துவம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தான் எல்லாம் காற்று, நெருப்பு, நிலம், காற்று, நீர். நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 லக்னத்துக்கும் 1, 5, 9ன்னு போட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒத்த மாதிரியே வரும், ஒரே மாதிரியே வரும். அதனால் இந்த தத்துவங்கள், பலன்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இல்லை, ஒரே மாதிரி தான் வரும். இந்த பலன்கள் வந்து ஒரு சில இது மாறும், வீட்டுக்கு வீட்டு கொஞ்சம் மாறும் இல்லைங்களா? அதனால் வந்து அது மட்டும் மாறும். இப்போ இங்கே வந்து இது ரிஷப லக்னத்துக்கு இங்கே வந்து என்னது குழந்தை இருக்குது, இங்கே அப்பா. அப்போ அது மட்டும் மாறும். மற்றபடி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம், இது தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக சம்மந்தப்பட்டது, அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது, சொத்து சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5க்கும் 9க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் 5ஐ விட இங்கே இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இது சிறுங்கோணம், இது பெருங்கோணம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இது 5ஆம் இடம், 9ஆம் இடம், லக்னம், இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வலுவாக இருக்குது. அப்புறம் அந்த வீட்டு அதிபதிகளும் நல்லா வலுவாக இருக்கிறாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, சுபத்துவமாக இருக்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்னது முதல் தரமான யோகமாக இந்த ஜாதகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, 2ஆம் தரமாக, 2ஆம் நிலையாக, இது முதல் நிலை. 2ஆம் நிலையாக அப்படின்னா அந்த கேந்திரம் 4, 7, 10. இப்போ 4, 7, 10 அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு லக்னம் எடுத்துங்க, மேஷ லக்னம்னு எடுத்துங்க. அப்போ 4 அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ 4, 7, 10 இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் நிலையாக இந்த ஸ்தானங்கள்லாம் வலுவாக இருக்கணும். அப்புறம் அந்த ஸ்தானாதிபதிகள், கேந்திராதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இருந்தால் 2ஆம் தரமாக அவங்க பார்த்தீங்கன்னாக்கா யோகமாக இருப்பாங்க, 2ஆம் நிலையாக யோகமாக இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன பாருங்க, என்னது இது 1, 5, 9 திரிகோணம். திரிகோணம் அப்படின்றது பிறக்கும் போதே அதிர்ஷ்டமாக பிறக்கிறது. பிறக்கும் போதே அதிர்ஷ்டமாக பிறக்கிறது அப்படின்னா திரிகோணம் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனால் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்துலேயே வந்து நம்ம கடைசி வரைக்கும் இருந்துடலாமா, அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் நம்மளுக்கு வேணும், அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா திறமையும் வேணும். அப்போ அந்த திறமை அப்படின்றது தான் கேந்திரம். அப்போ அதிர்ஷ்டம்ன்றது திரிகோணம், திறமைன்றது கேந்திரம். அப்போ அதிர்ஷ்டத்தில் பிறக்கிறான் ஒருத்தன், வளர்றது பார்த்திங்கனாக்கா கேந்திரத்தில். அப்போ கேந்திரன்றது வளர்றது, திரிகோணம்ன்றது அதிர்ஷ்டம். அப்போ ஒருத்தர் வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து பிறக்கிறாரு அப்படின்னா 1, 5, 9 அதிர்ஷ்டத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா திறமையில் வந்து பார்த்திங்கன்னா குரோத் ஆகிறாரு, திறமையில் வளர்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லை, அப்படி தான் ஆக மொத்தம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டமும் வேணும், திறமையும் வேணும், ரெண்டுமே இருந்தால் அவங்க டாப்பு போயிடுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டமே இல்லை, திறமை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, முயற்சி, அவங்களோட திறமை இருக்கும். திறமை இருந்தால் தான் முயற்சி இருக்கும், திறமை இருக்கிறவங்க தான் அந்த முயற்சியே இருக்கும். அப்போ முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு விஷயத்திலும் அவங்க சக்ஸஸ் தான், வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா அது வந்து வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது மாதிரி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு அதிர்ஷ்டமே இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னாக்கா, ஆனால் திறமை மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து திறமை மட்டும் இருக்குன்னா தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று சாதனை பண்ணிக்கிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று
உழைச்சிக்கிட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ச்சியாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து இது நடந்துக்கிட்டே வரும். வெற்றி மேல் வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஒன்று, அந்த அதிர்ஷ்டம் இருந்துச்சு, அந்த லக் இருந்துச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சீக்கிரமாக நம்ம நினச்சதை டக்கு டக்குன்னு அப்படி நடக்கும். ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னாக்க 1க்கு 4 தடவை ஒரு வேலை செய்யணும், 5ஆவது தடவை சக்ஸஸ் ஆயிரும். 1க்கு 2 தடவை 3 தடவை 4 தடவை 5 தடவை ஒரே வேலையை செய்யணும். ஆனால் லக்கும் திறமை ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைமே கிளிக் ஆகிடும். ஆக மொத்தம் திறமை மட்டும் இல்லாமல் வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்க அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டும் வச்சு நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. ஆக மொத்தம் திறமை மட்டும் இருந்தால் போதும். அதில் வந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் திறமை ரெண்டுமே இருந்தால் அங்கே பார்த்திங்கனாக்கா யோகம். ஆக மொத்தம் முதல் நிலையாக யோகம் அப்படின்றது 1, 5, 9, 2ஆம் நிலையாக அப்படின்றப்ப 4, 7, 10 கேந்திரம். ஆக மொத்தம் முதல் தரமான யோகம் என்னன்றது பார்த்தாச்சு. 2ஆம் நிலையாக யோகம் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் நிலையாக நம்மளுக்கு யோகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு திரிகோணம், செகண்டு கேந்திரம். ஆனாலும் இந்த இடத்துல நம்ம முதல் தரம், இப்போ நம்ம வந்து நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முதல் நிலையாக 1, 5, 9 சொன்னோம். அது அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்டது. 4, 7, 10 இது வந்து பார்த்திங்கனாக்கா திறமை. அப்போ கேந்திரத்தை விட திரிகோணம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே. கேந்திரத்தை விட திரிகோணம் அப்படின்றது ஒரு ஸ்டெப்பு கீழே. அப்போ திரிகோணத்தை விட ஒரு ஸ்டெப்பு கேந்திரம் மேலே. அப்போ புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 3ஆம் நிலையாக யோகம் எப்படி இருக்கணும், யோகம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, தசாபுக்தியின் அடிப்படையில். இப்போ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கக்குள்ளேயே வரிசையாக யோக தசையாக வந்துருச்சுன்னு வைங்க. பிறக்கிறப்பயே பார்த்திங்கனாக்கா யோக தசையாக ஒரு 4 தசை வந்துருச்சு அப்படின்னாக்கா தொடர்ச்சியாக ஒரு 4 தசை, ஒரு குறைஞ்சது ஒரு 20-25 வருஷம் யோக தசையாகவே இருந்துருச்சு அப்படின்னாக்கா அதுதான் உண்மையான யோகம். நம்மளுக்கு வந்து திரிகோணமும் நல்லா இருந்து, கேந்திரமும் நல்லா இருந்து, கேந்திராதிபதிகளும் நல்லா இருந்து, திரிகோணாதிபதிகளும் நல்லா இருந்து, தசாபக்தியும் சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் உண்மையான யோக ஜாதகம். இப்போ திரிகோணமும் நல்லா இருந்து, கேந்திரமும் நல்லா இருந்து, நம்மளுக்கு அவயோக தசை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா நோ யூஸ், எந்த யூஸுமே கிடையாது. நம்மளுக்கு யோகமாக எதுவுமே நடக்காது. நம்ம ஜாதகம் மட்டும் யோகமாக இருக்கும், தசாபக்தி சப்போர்ட் பண்ணல அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நினச்சது எதுவுமே நடக்காது. அப்போ வந்து ஜோதிடரை வந்து குறை சொல்லக்கூடாது. என்னடா இது ஜாதகம், அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா ஜாதகத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுவாங்க. என்னடா நம்ம ஜாதகம் வந்து சூப்பர் ஜாதகம்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பாங்க. என்னன்னா அவயோக தசை நடந்துட்டுருக்கேன் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது கும்ப லக்னனே வச்சுங்க. கும்ப லக்னம் நான் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஜாதகம். இந்த கும்ப லக்னத்தில் அவங்க பிறந்தது மூல நட்சத்திரம். தனுசு ராசி. ஏன்னா தனுசு தான் வரும் இல்லைங்களா? ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா கேது வந்துச்சு. ஏன்னா கேது தான் உங்களுக்கு, கேது தசை தானே உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா கேதுக்கு உண்டான இது நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம். அப்போ மூல நட்சத்திரம் தனுசு ராசி. அப்போ உங்களுக்கு கேது தசையில் அவங்க பிறந்திருக்கிறாங்க. உடனே சுக்கிர தசை வந்துருச்சு சின்ன வயசுலேயே. போச்சுங்களா? குட்டி சுக்கிரன் கொட்டி கவிழ்க்கும் தோஷம் முடிஞ்சா.
அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வருது, சுக்கிரன் முடிஞ்சவொடனே அடுத்து சூரியன் வந்துருச்சு. நம்மளுக்கு வரக்கூடாத தசை கும்ப லக்னத்துக்கு சூரியன் சந்திரன் தசை வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு டைமும் சொல்லுவோம். அப்போ சூரியன் முடிஞ்சு, இது கேது முடிஞ்சு, சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக பாருங்கள், எல்லாம் அவயோக தசாக வருது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரக நிலையும் அதே மாதிரியே இருக்குது. அந்த கிரகமாவது அவங்க அந்த ஜாதகத்தில் இருக்குது. அந்த கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா எது புக்திங்கள்லையாவது கொஞ்சம் அப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே பார்த்தீங்கன்னா கிரகங்கள்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நல்ல இடத்துலையே அதில் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி அவயோக தசை வந்துச்சுனாக்கா அது யோக ஜாதகம் நம்ம சொல்ல முடியாது, அவயோக ஜாதகம். ஜாதகம் யோகமாக இருந்தாலும் நம்மளுக்கு தசாபக்தி யோகமாக இருக்கணும். இதுதான் 3ஆம் நிலையாக யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு லைனாக என்ன வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 அணி இருக்கு இல்லைங்களா, குரு அணி சுக்கிர அணி இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த குரு அணி லக்னங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேஷ லக்னம் சிம்ம லக்னம் என்னது, குரு அணின்னா உங்களுக்கு என்னது, மேஷம் சிம்மம், மேஷம் கடகம் சிம்மம், விருச்சகம் தனுசு மீனம். இந்த 6 லக்னம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சூரிய தசை வந்துச்சுன்னு வைங்க. சூரிய தசை வந்துச்சுன்னா அடுத்த சந்திர தசை வந்துடும். சந்திரன் வந்துச்சுனாக்கா அடுத்தது சிவம் வந்துடும். சிவம் வந்துச்சுனாக்கா அடுத்தது குரு வந்துடும். அந்த இடையில ராகுவை விட்டுருங்க. ராகுவை நீக்கிட்டு, இடையில வர ராகுவை நீக்கிட்டு வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோக தசையாக வந்துடும். சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு வருது, அந்த ராகு நீக்கிடுங்க. அடுத்த குரு வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோக தசையாக வந்துடும் குரு அணி லக்னங்களுக்கு. அதே மாதிரி சுக்கிரன். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ராகு தசை என்ன சார் பண்ணும், ராகு என்ன பண்ணும், ராகு நீக்கிட்டாக்க அப்போ ராகு தசை என்ன பண்ணுறது, அது பெரிய தசையாச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா அது பெரிய அளவு இந்த மாதிரி சூரியனில் ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். இதெல்லாம் ஒரு இதுதான். சூரியனில் ஆரம்பிச்சுன்னா சூரியன் சந்திரன் எல்லாம் குருவணி லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் இடையில ராகு வருது இல்லைங்களா, அந்த ராகு ரொம்ப பாதிக்காது, பிரச்சனை இல்லை. இது மற்ற இப்போ நம்ம சொல்கிறது பொதுவாக சொல்கிறோம். பொதுவானா இப்போ சூரிய தசையில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்கா பெரிய அளவில் பாதிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே யோக தசையாகவே வருது, யோக தசையாகவே எல்லாமே வருது. அப்படி இருக்கிறப்ப ராகு பெரியது. அதுக்கு அடுத்தது வர்றது குரு தசை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா குரு வரைக்கும், சூரியன்லேருந்து குரு வரைக்கும் சூப்பரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசை மட்டும் சூப்பராக வந்தால் பத்தாது, அங்கே இருக்கிற கிரகங்களோட அமைப்பும் நல்லா இருக்கணும். நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக சொல்கிறோம். யோக ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறோம். இதை வச்சு நம்ம ஜாதகத்தை வச்சு ஒவ்வொரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கணிச்சோம் அப்படின்னாக்கா வித்தியாசம் வரும். நம்ம இப்போ சொல்கிறது பொது விதிகள் இதெல்லாம். அப்போ இதை நம்ம பேஸாக வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஜாதகங்களை நம்ம அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப நுணுக்கமாக நம்ம பார்க்குறப்ப பலன்கள்லாம் எப்படி வரும் என்ன இதுன்றதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம இதெல்லாம் இந்த பேசிக்கான விஷயம்லாம் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அது முக்கியமாக இந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக பலன் எடுக்கிறதுக்கு வந்துடும். ஈஸியாக அவங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த குரு அணி லக்னங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி சுக்கிரனியில் பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய தசை புதன் வந்துடுது. இடையில பார்த்தீங்கன்னா கேது, அந்த கேதை நீக்கிறீங்க. அடுத்து இந்த 3 தசையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய பெரிய தசை. சூரியன் இது சனி புதன், அந்த கேது 7 வருஷத்தை விட்டுருங்க. அடுத்து சுக்கிரன் மொத்தம் சுக்கிரன் 20, புதன் 17, சனி 19. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பெரிய தசை. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மேலே குரு அணியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் சின்னது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் சின்னது, சந்திரன் சின்னது, செவ்வாயும் சின்னது, எல்லாம் சின்னது. ஆனால் இங்கே 3 தசை வந்தாலும் சுக்கிரணி லக்னங்களில் பார்த்தீங்கன்னா 3 தசை வந்தாலும் நல்லா எல்லாம் பெரிய தசை. அப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக மொத்தம் இதெல்லாம் சொல்கிறதுலாம் பொது தான். அப்போ கேது தசை எப்படி சார் அப்படின்னாக்கா கேது தசை ஒன்றும் பெருசாக பிரச்சனை பண்ணாது. இந்த மாதிரி நம்ம சனி தசையில் ஆரம்பிச்சிட்டாக்கா ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம்.
அப்படித்தான் சொல்லலாம், இல்லை அப்படித்தான் இது வந்து பேசிக்கான விஷயங்கள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி கணிக்கின்றதை முடிவு பண்ணிங்க. ஆக மொத்தம் ஒரு ஜாதகம் வந்து யோக ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு திரிகோணம் நல்லா இருக்கணும், திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கணும், திரிகோணமும் நல்லா இருக்கணும். அடுத்தது கேந்திரம் நல்லா இருக்கணும், கேந்திராதிபதிகளும் நல்லா இருக்கணும். அடுத்தது தசாபக்தி சப்போர்ட் பண்ணணும். இது 3ஆம் நிலையாக. அப்போ ஒரு ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இது 3மே வந்து சூப்பராக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜாதகம் வந்து வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி அர்த்தம். இப்போ நான் ரீசெண்டாக கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். ரிஷப லக்னம் ராசி வந்து மீன ராசி. கரெக்டு, மீன ராசி. ஆமாம், மீன ராசி. ரீசெண்டாக பார்த்தேன், மீன ராசி. லக்னம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்னம். அவர் சனி தசையில் பிறந்திருக்கிறாரு. இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி நீச்சம், எந்த வகையிலும் சுபத்துவம் கிடையாது. நானும் டிகிரியில் பார்க்குறேன். சந்திரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்திரன் வந்து 4 டிகிரி என்னமோ இருக்குது. சந்திரன் வந்து 4 டிகிரி என்னமோ இருக்குது. ஆமாம், 4 டிகிரி. இங்கே குரு ஆட்சியாக இருக்கிறாரு. இவர் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி. சனி வந்து 8 டிகிரி. எந்த விதத்துலையும் சுபத்துவம் கிடையாது. ஆனால் இந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி அவர் பாரு சனி தசையில் பிறந்திருக்கிறாரு. சனி தசையில் பிறந்து அவருக்கு வந்து அவர் மனசு அளவில் கொஞ்சம் பாதிச்சிருப்பார் ஒழிய, ஆனால் எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து சந்திரன் 4 டிகிரிலே. அப்போ பார்த்தீங்கன்னா சனி தசை கிட்டத்தட்ட முழுசாகவே வந்து அவர் சனி தசை ஃபுல்லாகவே அனுபவிச்சிருக்கிறார். இந்த ஜாதகர் வந்து சனி தசை ஃபுல்லாகவே அனுபவிச்சிருக்கிறாரு. அப்போ அவருடைய மனசளவில் கொஞ்சம் சில காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம். ஏன்னா படிக்கிற வயசு இல்லைங்களா. அப்போ வந்து சின்ன காம்ப்ளெக்ஸு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள சில காம்ப்ளெக்ஸு என்னென்ன நம்மளால் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு. ஆனாலும் இந்த தசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், சில ஹெல்த் விஷயங்களில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை வந்துச்சு ஒழிய, மற்றபடி படிப்பு விஷயத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நல்ல விதமாக தான் பண்ணார். நல்ல விதமாக, அதுவும் ஆரம்ப நிலை கல்வி இல்லைங்களா, ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா +2 வரைக்குமே நல்ல விதமாகவே போச்சு. நல்ல மார்க் எடுத்தார். ஆனால் என்ன மார்க் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து 95% எடுக்கிறதுக்கு, இப்போ சனி வந்து நல்லா வலுவாக இருந்திருந்த சுபத்துவமாக இருந்தாருன்னா 95% எடுத்துருக்கலாம். இல்லை 99% எடுத்துருக்கலாம். 99-98% எடுத்துருக்கலாம் சனி சுபத்துவமாக இருந்திருந்தா. ஆனால் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா சனி நீச்சம் ஆயிடுச்சு, எந்த விதத்துலையும் சுபத்துவம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா 94%. ஆக இந்த 5% தான் அங்கே உதச்சிது. ஏன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னத்துக்கு சனி ராஜ யோகாதிபதி. என்ன அங்கே காரகங்கள் ஆதிபத்தியத்தில் கொஞ்சம் சிக்கல் வருமே ஒழிய, பிரச்சனை வருமே ஒழிய, மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை. சனி பார்வை கூட பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சனி நீச்சமாயிட்டாங்கன்னா அந்த பார்வை பலம் கூட பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் இருக்காது. இருக்கும், பட் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இனிமே வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் என்னடா சனி நீச்சமாகி போச்சு, அப்போ சனி சம்மந்தப்பட்டதெல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, சனி தசை தான் முடிஞ்சு போச்சுங்களா. சனி தசை முடிஞ்சு இப்போ புதன் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சனி முடிஞ்சு புதனில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் ஸ்டடி நல்ல விதமாக சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த ஜாதகர். இப்போ 2031 அந்த ஜாதகருக்கு முடியும், புதன் தசை முடியும். அடுத்தது கேது ஸ்டார்ட் ஆகி அடுத்தது சுக்கிரன் வருது. அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, யோக தசை இந்த லக்னத்துக்கு. இதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டான லக்னம், குரு லக்னமாக இருந்தாலும் சரி, இதுக்கு ஆப்போசிட்டு குரு சம்மந்தப்பட்ட லக்னத்தில் இந்த மாதிரி சனி தசையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் அவயோக தசா. நம்மளுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 20-25 இல்லை, ஒரு 25-26 வருஷம் உங்களுக்கு நல்ல விதமாக பார்த்தீங்கன்னாக்கா வரிசையாக யோக தசாவாக வந்துடணும். அந்த மாதிரி வந்துட்டால் நல்லாயிருக்கும். ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பின்னால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல க்ரோத் ஆகிற டைமில் படிக்கிற வயசில் சம்பாதிக்கிற வயசில் வேலை சம்மந்தப்பட்டு இதெல்லாம் நல்லா இருக்கிறப்ப நல்ல விதமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாக்கா பின்னால் வர ஒரு மாதிரியான திசைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சமாளிச்சிக்கலாம். ஆரம்பத்திலே நம்மளுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் பின்னால் ஏஜ் ஆகி போய் நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த்லாம் போனதுக்கப்புறம் நல்ல தசையெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஜாதகத்திலே எடுத்துங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என் ஜாதகத்திலே எடுத்துங்க, ஏன் ஜாதகத்தில் பாருங்க, ரிஷப லக்னம் எடுத்தவொடனே என்ன வந்துச்சு? சந்திர கும்பராசி எடுத்தவொடனே என்ன வந்துச்சு? ராகு தசையில் பிறந்திருக்கேன். ஓகே, ராகு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஓகே தான், நம்மளுக்கு ஃபேவர் தான். நான் பிறந்தப்ப கிட்டத்தட்ட ஒரு 5வது 6வது படிக்கிற வரைக்கும் நினைக்கிறேன். ஒரு 11 வயசு வரைக்கும், ஒரு 10 வயசு இல்லைன்னா 11 வயசு இருக்கும், ஒரு தோராயமாக சொல்கிறேங்க. 10-11 வயசு இருக்கும் ராகு தசை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க குரு, டோட்டலாக முடிச்சிட்டாரு. 16 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலப்பு பலனாக தான். அதில் பயங்கர பிரச்சனை. ஃபஸ்ட்டு வந்து ராகு தசை, குரு 16 வருஷம். அடுத்தது சனி 19 வருஷம். அப்போ இந்த குரு தசை நம்ம அடி விழுந்துச்சிங்களா? ஏந்திரிக்க முடியலையே. எவ்வளவு முயற்சி பண்ணுறோம், ஏந்திரிக்க முடியல. அட்டமாதிபதி என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு மேலே பண்ணுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னாதிபதி இவர் எதிரி. குரு 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி. அவ்வளோதான், டோட்டலே முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சனி தசை வந்துச்சு பாருங்க. சனி தசை வந்து அப்போ எப்படி மாறுது? அதான் அந்த ஜோதிடத்து இந்த டைமில் தான் எனக்கு ஜோதிடத்துலேயே நம்பிக்கை வந்தது. இந்த டைமில் கூட இல்லை. இந்த சனி தசை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதி போச்சு, பாதி முடிஞ்சிச்சு. பாதி முடிஞ்ச உடனே தான் எனக்கு ஜோதிடத்து மேலே நம்பிக்கை. அதுக்கு முன்னாடி நான் ஜோதிடம்னா பொய் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜோதிடம்லாம் நம்ம அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் எல்லாம் ஏமாத்தல் வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சனி தசை பாதி போனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனியும் வந்துருச்சுங்களா? அதில் எல்லாமே ஒரு ரவுண்டு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். அப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன ஜோதிடருங்க சொன்னாங்களோ அதுபடி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் நானே உணர்ந்தேன், அப்போ ஜோதிடம் வந்து உண்மை. சரி, அப்போ நம்ம ஜோதிடத்தை வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு ஏதாவது பிரச்சனை, ஒரு நல்லது கெட்டது எதுனாலும் போய் நம்ம ஜோசியரை போய் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் நான் ஜோதிடத்துக்கு எப்படி வந்தேன்றது அது ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பற்றி வேண்டாம். பாருங்கள், இந்த இடத்துல ராகு முடிஞ்சு குரு சனி. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் சொன்ன பாருங்க, எடுத்தவொடனே சனி தசை வந்து பாருங்க. ஸ்டார்டிங்கே இது யோக தசை, ஸ்டார்டிங்கே வந்து யோக தசை. சனி புதன் இந்த கேது இடையில விட்டுருங்க, அவர் வந்து பெருசாக பண்ண மாட்டார். அப்படியே பண்ணாலும் சமாளிச்சிக்கலாம். அடுத்து சுக்கிர தசை வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்பயுமே வந்து சூப்பராக இருக்கும். பின்னால் வர்றது அப்புறம் பார்த்துக்குவோம். பட் இந்த இடத்துல எனக்கு வந்தது பாருங்கள், ஃபஸ்ட்டு ராகு. இது ஓரளவுக்கு ஓகே, சின்ன வயசில் வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு வைங்க, சின்ன வயசுலேயே போயிடுச்சு. ஆனால் ராகு வந்து ஃபுல்லாகவே இருந்துருந்துச்சுன்னு வைங்க, 18 வருஷமும் ஃபுல்லாக இருந்துருந்துச்சுனாக்கா என் படிப்பு எல்லாமே டோட்டலாக போயிருக்கும். இருந்தாலும் இதில் வந்து படிப்பு வந்து முழுசாக போகல, குரு தசையில் வந்து முழுசாக போகல. ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான இதை பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சு எடுத்துருச்சு. நல்ல ஷார்ப் மைண்டு, நல்ல சூப்பராக எல்லாமே வந்து டக்குன்னு எல்லாமே பண்ணுவோம், எல்லாம் இது பண்ணிடுவோம். அதில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். சரி, அதெல்லாம் நம்ம இது போக வேண்டாம், எல்லாம் இது எதுக்காகனா அடுத்த பிறகு சனி. இப்போ புதன் நடந்துகிட்டு இருக்கு. புதன் ராகுல தான் எனக்கு ஜோதிடம் வந்தது பாருங்க. இந்த ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்து எனக்கு அப்போவே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஆனால் நான் சின்ன வயசுலேயே எனக்கு வந்து 16-17 வயசில் வந்து ஜோதிடம் புக்கு நான் வாங்கியிருக்கிறேன். அப்பயே அது ஈர்த்திருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து புதன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால வந்து அப்பயே ஈர்த்திருக்கு. அந்த புக்கு வாங்கியிருக்கேன். இருந்தாலும் நம்பலை நான். ஏன் நம்பலை அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
ரெண்டாவது நம்ம அப்போ தான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம இனிமேல் வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இனிமேல் நடக்கிறது வந்து நடந்தால் தான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க சனி தசை பாதி வந்தோன்னா என்னென்ன சொன்னாங்களோ அதுதான் நடந்துச்சு. அப்போ ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்தது. ஆக மொத்தம் சின்ன வயசில் 16 வயசுலேயே நான் 16 17 வயசுலேயே வந்து குடும்ப ஜோதிடர்னு ஒரு புக்கு வந்து வாங்கி அதை பார்த்தா ஒன்றுமே புரியல. ஏன் புரியலனாக்கா குருதசா ஆப்போசிட்டு, குருதசா அட்டமாதிபதி. ஆக மொத்தம் அந்த யோக ஜாதகம் அப்படின்னாவே திரிகோணாதிபதிகள் நல்லா இருக்கணும், திரிகோணம் நல்லா இருக்கணும், கேந்திராதிபதிகள் நல்லா இருக்கணும், கேந்திரம் நல்லா இருக்கணும். வரக்கூடிய தசா பிறகுறதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யோக தசாவாக ஒரு 20 கொஞ்சம் இது, அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 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 2-3 வருஷம் 5 வருஷம் அவயோக தசை வந்தாலும் அதுக்கப்புறம் வர தசையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யோக தசா வந்துச்சுனாக்க நம்ம சமாளிச்சிக்கலாம். லைனாக ஒரு 2-3 தசை, 2லாம் இல்லை 10, அதாவது 2 தசை வந்து பெரிய தசை வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு வந்துச்சு பாருங்க, சனியும் புதனும் பின்னால் வந்துச்சு. எல்லாம் ஏஜ் ஆகி போய் வந்துச்சு. பட் இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டோன்னு வைங்க. பட்டு இதே வந்து இந்த மாதிரி வராமல் இப்போ இதாவது ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து பிடிச்சிட்டோம். பட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லக்னத்துக்கு ஸ்டார்டிங்லேயே கேதுல பிறந்திருந்தேன்னா, கேது தசை பிறந்திருந்தேன்னா அப்படியே லைனாக பாருங்கள், அவ்வளோதான். கடைசியில் ஏஜ் ஆகி போனதுக்கப்புறம் பின்னால் வரும் ஒவ்வொன்றா. அப்போ வந்து என்ன யூஸ்? ஒன்றுமே யோக தசை பின்னால் வந்து என்ன யூஸ்? அதனால் எந்த ஒரு யோக ஜாதகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து திரிகோணம் நல்லா இருக்கணும், திரிகோணாதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், கேந்திரம் நல்லா இருக்கணும், கேந்திராதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், தசை வந்து நல்ல விதமாக யோக தசையாக வரணும். ஒரு 20, 25, 30 வருஷம் நல்லா யோக தசையாக வந்துச்சுனாக்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். அதுதான் வந்து யோக ஜாதகம். யோக ஜாதகம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்த வகுப்பில் என்னன்றது பார்ப்போம். ஓகே.